நியூட்ரி பிளெண்டர்னு சொன்னா இப்போ மார்க்கெட்ல ஃபாஸ்டா ரொம்ப பாப்புலரா இருக்க ஒரு அப்ளையன்ஸ். எஸ்பெஷலி ஸ்மால் குவான்டிட்டி டாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸ்மூத்திஸ், ஜூஸ், புரோட்டீன் ஷேக் எல்லாம் நம்ம குவிக்கா ப்ரிப்பேர் பண்ண முடியும். சிங்கிள் பர்சன் ஆர் ஸ்மால் ஃபேமிலி யூஸுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆல்ரெடி மிக்சர் கிரைண்டர் இருந்தாலும் டெய்லி குவிக் டாஸ்க்கு நியூட்ரி பிளெண்டர் ஒரு எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நியூட்ரி பிளெண்டர் மிக்சர் கிரைண்டருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல. இது ஸ்மால் குவான்டிட்டிக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட மோட்டார் வாட்டேஜ் கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருக்கும். ஸோ ஹெவி டாஸ்க் லைக் தோசை, இட்லி மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு இது ரெக்கமெண்டட் இல்ல. ட்ரை பண்ணா மெஷின் ஹீட் ஆகும் அண்ட் லைஃப் ஸ்பேனும் ரெடியூஸ் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா குவிக் ஈஸி டாஸ்க்கு நியூட்ரி பிளெண்டர் அண்ட் ஹெவி கிரைண்டுக்கு மிக்சர் கிரைண்டர் தான் பெஸ்ட். ஸோ நியூட்ரி பிளெண்டர் சூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வாட்டேஜ். இதுதான் பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணும். லைட் யூசேஜுக்கு லைக் ஜூஸ், ஷேக்ஸ், சாஃப்ட் கிரைண்டிங்க்கு 300 to 500 வாட்ஸ் போதும். ஆனால் நட்ஸ், மசாலா, திக் பேஸ்ட் எல்லாம் கிரைண்ட் பண்றதுக்கு எபோவ் 600 வாட்ஸ்க்கு மேல இருக்க மாடல் எல்லாம் சூஸ் பண்ணுங்க. ஹெவி கிரைண்டிங் பண்றதுக்கு கம்மியான வாட்டேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களோட யூசேஜுக்கு மேட்ச் ஆகிற வாட்டேஜ் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்பீடு, அதாவது ஆர்பிஎம். மோஸ்ட் நியூட்ரி பிளெண்டர்ஸ் 20,000 ஆர்பிஎம்க்கு மேல தான் ஒர்க் ஆகும். இதனால ஸ்மூத் கன்சிஸ்டன்சி ஈஸியா கிடைக்கும். ஸ்மூதிஸ், ஜூசஸ் எல்லாம் ஃபைனா வரும். ஆனா சட்னி உங்களுக்கு கோர்ஸா வேணும்னா இந்த ஹை ஸ்பீட் ஒரு டிராபேக்கா தான் இருக்கும். ஸோ உங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கன்சிடர் பண்ணுங்க. ஜார்ஸ் பத்தி பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரி பிளெண்டர்ஸும் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் ஜார் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா 2 ஜார் இருந்தாலே போதும். ஸ்மால் ஜார் கிரைண்டிங்க்கு அண்ட் பிக் ஜார் பிளெண்டிங்க்கு. கொஞ்சம் மாடல்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் கொடுப்பாங்க டிராவலுக்கு, ஸ்டோரேஜுக்கு. இது ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு போறவங்களுக்கு இல்ல ஜிம்முக்கு எடுத்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நார்மல் யூசேஜுக்கு 2 ஜார் போதும். பிளேட்ஸ் பத்தி பேசும்போது 2 மெயின் டைப் இருக்கு. ட்ரை கிரைண்டிங்க்கு 2 to 4 பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பிளெண்டிங்க்கு 4 to 6 பிளேட்ஸ் இருக்கும். இதுல மோஸ்ட் வெர்சடைல் ஆப்ஷன்னா 4 பிளேட்ஸ் தான். ட்ரை பிளஸ் வெட் 2 வரைக்கும் டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இருந்தா டியூரபிலிட்டியும் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் யூசேஜ் கன்வீனியன்ஸும் முக்கியம். சில மாடல்ஸ்ல செப்பரேட் ஸ்விட்ச் இல்ல, ஜாரை பிரஸ் பண்ணாதான் ரன் ஆகும். இது நியூ யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபீல் ஆகும். இன்னும் சில மாடல்ஸ்ல ஸ்விட்ச் ஆர் நாப்ஸ் இருக்கும், மிக்சர் கிரைண்டர் மாதிரி. இது யூஸ் பண்றதுக்கும் ஈஸியான ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஸோ உங்க யூசேஜுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ ரெக்கமெண்டேஷனுக்கு போகலாம். நான் சொல்ற எல்லா மாடலோட பையிங் லிங்க்கும் வீடியோல டாக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னோட ரெக்கமெண்டட் பிளெண்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப பாப்புலரான சாய்ஸ் நியூட்ரி ப்ரோ 500 வாட் நியூட்ரி பிளெண்டர். இதுல 500 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 22,000 ஆர்பிஎம் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும். ஸோ ஸ்மூதிஸ், ஜூசஸ், சட்னி எல்லாம் ஸ்மூத்தா வரும். யூஸ்வலி 2 to 3 ஜார்ஸ் வரும். கிரைண்டிங் ஜார், பிளெண்டிங் ஜார் பிளஸ் டிராவல் ஜார் ஆப்ஷனும் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டியூரபிலிட்டி டீசென்ட்டா இருக்கும். சிங்கிள் ஸ்பீட் ஆபரேஷன் தான், பட் ஈஸி டு யூஸ். பிகினர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஞ்சம் அப்கிரேட் வேணும்னா குக்வெல் நியூட்ரி பிளெண்டர் சூஸ் பண்ணலாம். இதுல 600 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹையர் தென் மோஸ்ட் பட்ஜெட் மாடல்ஸ். ஸோ மசாலா கிரைண்டிங், திக் சட்னி மாதிரி கொஞ்சம் ஹெவி டாஸ்க்கு கூட ஹேண்டில் பண்ணும். 3 ஜார் இல்ல 5 ஜார் வேரியன்ட் இருக்கு. ஸோ வெர்சடாலிட்டி அதிகம். 2 ஸ்பீட் கண்ட்ரோல் பிளஸ் பர்ல்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ யூசேஜ் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும். வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வண்டர் செஃப் நியூட்ரி பிளெண்ட் 400 வாட் மாடல். இதுல 400 வாட்ஸ் மோட்டர் இருந்தாலும் ஹை ஸ்பீடு 22,000 ஆர்பிஎம் கொடுக்கும். ஸோ பிளெண்டிங்க்கு ரொம்ப ஸ்மூத்தான அவுட்புட் கிடைக்கும். யூஸ்வலி 2 ஜார்ஸ் வரும். காம்பேக்ட் டிசைன் இருக்கும். டெய்லி ஸ்மூதிஸ் ஜூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பில் குவாலிட்டியும் டீசென்ட்டா இருக்கு அண்ட் பிராண்ட் ட்ரஸ்டும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா மல்டி பர்பஸ் ஆப்ஷன் வேணும்னா வண்டர் செஃப் 500 வாட் மல்டி ஜார் வேரியன்ட் கன்சிடர் பண்ணலாம். இதுல மல்டிபிள் ஜார்ஸ் இருக்கும். கிரைண்டிங், பிளெண்டிங், ஜூசிங் எல்லாம் செப்பரேட்டா யூஸ் பண்ண முடியும். வெர்சடாலிட்டி வேணும்னா இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். மிட் ரேஞ்சில் ரிலேபிள் பிராண்ட் வேணும்னா பிலிப்ஸ் நியூட்ரி பிளெண்டர் கன்சிடர் பண்ணலாம். இதுல ஸ்ட்ராங் பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 350 to 500 வாட்ஸ் மோட்டர் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளா தான் இருக்கும். 2 ஸ்பீட் கண்ட்ரோல் பிளஸ் பர்ல்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ஐஸ் ஃப்ரெஷ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் பிளெண்டிங் வித்தின் செகண்ட்ஸ்குள்ள பிளெண்ட் எல்லாம் பண்ணிடலாம். பிளெண்ட் அண்ட் கேரி ஜார்ஸும் இருக்கு. ஸோ டைரக்டா எடுத்துட்டு போகலாம். லாங் டேர்ம் யூசேஜ்க்கு இது ஒரு சேஃப் சாய்ஸா இருக்கும். ஹெவி யூசேஜ் பண்ண போறீங்கன்னா ஹை வாட்டேஜ் மாடல் தான் கரெக்ட். கூவிங்ஸ் ஆறு நியூட்ரி புல்லெட் மாதிரி மாடல்ஸ்ல 900 வாட் to 1000 வாட் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. இது கண்டினியூஸா ரன் பண்ணலாம் வித்தவுட் ஓவர் ஹீட்டிங். நட் பட்டர், திக் பேஸ்ட் மாதிரி ஹெவி டாஸ்க்கு கூட ஹேண்டில் பண்ணும். பில் குவாலிட்டி ப்ரீமியமா இருக்கும். பிளேட்ஸ் பவர்ஃபுல், ஜார்ஸ் குவாலிட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்னே சொல்லலாம். போர்ட்டபிள் நியூட்ரி பிளெண்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா இது மெயின்லி டிராவல் யூசர்ஸ்க்கு பேட்டரி ஆபரேட்டட் ஆர் யூஎஸ்பி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஆனா வாட்டேஜ் ரொம்ப கம்மி, அரௌண்ட் 150 to 300 வாட் தான் இருக்கும். ஸோ ஸ்மூதிஸ் ஷேக்குக்கெல்லாம் ஓகே, ஆனா ஹெவி கிரைண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா இது ஒரு கன்வீனியன்ட் ப்ராடக்ட் தான். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா நியூட்ரி பிளெண்டர் சூஸ் பண்ணும்போது உங்களோட யூசேஜ் தான் முக்கியம். டெய்லி ஸ்மூத்திஸ் ஜூஸஸ்க்கு பேசிக் மாடல் போதும். ஆனா ஹெவி கிரைண்டிங்க்கு பாக்குறீங்கன்னா above 600 வாட்ஸ்க்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். டெய்லி ஹெவி கிரைண்டிங்க்கு பாக்குறீங்கன்னா மிக்சர் கிரைண்டர் தான் கரெக்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா இது உங்க டெய்லி லைஃபை ரொம்ப ஈஸியா ஆக்கிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டான பிளெண்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடலோட பையிங் லிங்க் வீடியோவில் டேக் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.